எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்பாடி இவங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு வைக்கணும்ப்பா. கற்றுன்னு கற்றுனாங்களா. கேட் ஃபுட் வச்சோன்னா கொஞ்ச நேரத்தில் இவங்களுக்கு ரைஸை வச்சு இவங்களுக்கு மீன் போட்டு சாப்பாடு ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுத்தாச்சு. எப்பா யாருக்கு சாப்பாடு கொடுக்குறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு இவங்களுக்கு கொடுத்துடணும். இல்லைன்னு வச்சுங்களேன் நம்மளை கிச்சனில் நிற்க வர மாட்டாங்கிறாங்க. கரெக்டாக இந்த 12:45 1 மணிக்கெலாம் இவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு வச்சுங்களேன் என்னை போட்டு பாடாக படுத்திடுறானுங்க. எப்படியாச்சும் சோறு மட்டும் இவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிடணும். இல்லைன்னு வச்சுக்க செத்தேன் நான். எங்கள் வீட்டு குழந்தைங்க கூட பரவாயில்ல, அதுங்க பாட்டுக்கு 2 மணிக்கு கொடுத்தாலுந்தீங்க 3 மணிக்கு கொடுத்தாலுந்தீங்க. ஆனால் இந்த குழந்தைங்க இருக்குதே கரெக்டாக மணி அடிக்குது. கரெக்டாக டான்னு 1 மணி அடித்தா சரி, 1 மணி அடித்தால் எனக்கு சாப்பாடு ஞாபகம் அப்படின்னு வந்து நின்றுறானுங்க கிச்சன் உள்ளக்க. கொடுக்கலன்னு வச்சுங்க அவ்வளோதான். அதுக்கு தான் கேட் ஃபுட்டை போட்டு உங்களுக்கு வீடியோ போட்டேன்னா இப்போ உடனே எங்கள் அம்மாட்ட சொல்லி சாதம் வைக்க சொன்னேன், வச்சுட்டாங்க. சாப்பாடு போட்டு மீன் போட்டு பெரட்டி வச்சாச்சு. பசங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக குழந்தைங்க சாப்பிட்றாங்க. தங்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.